ஹாய்ங்க, இந்த வீடியோவில் ஃபேமிலி டே வீக்கெண்ட் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நான் போன வீடியோவில் தான் சொல்லியிருந்தேன், இங்கே ஸ்னோக்கெல்லாம் நம்ம ஊரில் மழைக்கு லீவ் விடுற மாதிரிலாம் விட மாட்டாங்கன்னு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெனஸ்டே வந்து பயங்கர ஸ்னோ நைட்டு, தேர்ஸ்டே வந்து ஸ்கூல்லாம் லீவ் விட்டுட்டாங்க. ஆக்சுவலி ஃப்ரைடேயும் இவனுங்களுக்கு வந்து லீவ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸ்கூலில், ஏன்னா பிஏ டே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் லீவு. மண்டே வந்து ஃபேமிலி டே அப்படிங்கிறதுனால இப்போ கண்டினியூஸாக இவனுங்களுக்கு வந்து 5 நாள் லீவ் மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் ரெடி பண்ணி கிளம்பினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இவனுங்களுக்கு ஸ்கூல் இல்லைன்னு. 2 பேருக்கும் ரிப்போர்ட் கார்டு கொடுத்துருந்தாங்க. அதை வந்து கம்பேர் பண்ணிட்டு இருந்தானுங்க 2 பேரும். சின்னவன் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அவன் வந்து தோத்தா கூட பயங்கர ஹாப்பியாக இருப்பான். அவன்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு செம ஹாப்பியாக இருப்பான். ஸோ அதே தான் இன்றைக்கும் பண்ணான். ஸோ வந்து பெரியவன் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தான் சின்னவனோட. ஆனால் அவன் வந்து சொன்னான், நான் தான் உன்னோட பெட்ரு, நான் வந்து லீவ் போட்டது வந்து உன்னோட கம்மி டேஸ், நான் தான் லீவ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஆக்சுவலி ஃபேமிலி டேக்கு வந்து கொரியன் கிரில் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். இன்றைக்கே அவனுங்களுக்கு லீவு அப்படிங்கிறதுனால இப்போவே போயிட்டு வந்துடலாம். ஏன்னா ஃபேமிலி டே அன்றைக்கும் ஸ்னோ ஸ்டார்ம் அலர்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால இப்போவே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஸ்கூல்லாம் பாருங்க அப்படியே ஸ்னோக்குள்ள மூழ்கி கிடக்கு. அதனாலதான் லீவ் விட்டாங்க இன்னைக்கு ஸ்கூல்ஸ்லாம் நினைக்கிறேன். போற வழி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒயிட்டா இருக்கு. ஆக்சுவலி போன வருஷம் பாத்தீங்கன்னா ஸ்னோவே சுத்தமா கிடையாது. 1 or 2 டைம்ஸ் தான் வந்துச்சு, அதுவும் அடுத்த நாளே கரைஞ்சிரும் அந்த மாதிரி இருந்தது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா போன வருஷம் மொத்த வருஷத்துக்கும் பெஞ்ச ஸ்னோ இப்போ ஒரு நாளில் பெஞ்சிட்ட மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஒயிட் ஊரை பார்த்து எனக்கு 2 வருஷம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பார்க்க அழகா தான் இருக்கு, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்க்க அழகா இருக்கும். ஆனால் வெளியில போய் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நம்ம கை கால்லாம் உறைஞ்சு போய் அப்படியே வலிக்கும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம். கொரியன் கிரில் அப்படின்னு ஒரு கடை இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா டேபிள்லையும் நடுவில் வந்து ஒரு அடுப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம போய் உட்காந்ததும் அதை ஆன் பண்ணிடுவாங்க. இது மோஸ்ட்லி பஃபே தான். இது வந்து அலக்காட் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன், பட் நாங்கள் எப்பயுமே பஃபே தான் சொல்லுவோம். ஸோ ஃபுல் பஃபே எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி ஒரு பஃபே இருக்கும். அது வந்து வீக் டேல வந்து $30, வீக்கெண்ட்ஸில் வந்து $35 நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான நான்வெஜ்ஜும் கொடுப்பாங்க. ஃபிஷ்ல ஆரம்பிச்சு, ஃபிஷ்லேயுமே நார்மல் ஃபிஷ் ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து சால்மன் இருக்கும், ஸ்குவிட், ப்ரான், ஆயிஸ்டர் எல்லாமே கொடுப்பாங்க. சிக்கன்ல வந்து பிரஸ்ட் பீஸ் மட்டும்தான் சொல்லியிருந்தோம். போர்க், பீஃப், லேம்ப் எல்லா வெரைட்டியுமே வச்சிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம உட்கார்ந்ததும் அந்த டேபிளுக்குன்னு ஒரு QR கோட் இருக்கும். அதை வந்து ஸ்கேன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மெனு வரும். என்னென்ன வேணும் அப்படின்னு ஆர்டர் பண்ணிடணும். எத்தனை டைம் வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். பஃபேனா நம்ம போய் எடுத்துட்டு வர வேண்டியதில்லை, அவங்களே கொண்டு வந்து வைப்பாங்க. பட் என்னென்ன வேணுங்கிறத நம்ம ஃபோனில் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த கிரில்ல வந்து அதை போட்டுட்டு இங்கே வந்து ஆயில் அண்ட் சாஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஊற்றி சமைக்கலாம், இல்லை சமைச்சிட்டு ஊற்றி சாப்பிட்லாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ நாங்கள் ஆயில் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ போட்டுக்குவேன். ஏன்னா இல்லாட்டி அடியில் வந்து ஃபிஷ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஃபிஷ் எனக்கும் ரொம்ப பிடிக்கும், அடுப்புலையும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால கொஞ்சம் எண்ணெய் போட்டு தான் எடுப்போம். வந்ததுமே எல்லாம் எடுத்து வச்சுட்டு திருப்பி விடணும். திருப்பி விட்டுட்டு எல்லாருக்கும் சர்வ் பண்ணால் அடுத்து வந்து அந்த அடுப்பு ஃப்ரீ ஆயிரும், திருப்பி போடணும். ஸோ இங்கே நிறைய வேலை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஆர்டர் வேற பண்ணணும். வெஜிடேரியனும் நிறைய உண்டு. பைனாப்பிள், லெட்யூஸ், மஷ்ரூம் அந்த மாதிரி கிரில் பண்ணுற மாதிரி ஐட்டம்ஸும் உண்டு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டோஃபு, கிம்ச்சி, பிக்கிள், ப்ரௌட்ஸ் அதெல்லாமும் சின்ன சின்ன கப்பில் கொடுப்பாங்க. இந்த குவான்டிட்டி பார்த்தா இது எப்படி பத்தும் அப்படி தான் தோணும் ஃபர்ஸ்ட்டு. பட் ஆனால் இதெல்லாம் ஒரு 2 டைம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாலே வந்து பயங்கர ஃபுல்லாக இருக்கும். அது போக சூப், ரைஸ் அண்ட் நூடுல்ஸும் சின்ன சின்ன கப்பில் கொடுப்பாங்க. எத்தனை டைம் வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுப்பாங்க. பட் இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் எனக்கு இங்கே பிடிச்சது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வேஸ்ட் பண்ண வெயிட்டுக்கு நீங்கள் காசு பே பண்ணணும். ஸோ எதையுமே வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ வேணுங்கிறத அப்பப்போ ஆர்டர் பண்ணி எத்தனை டைம் வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். பட் ஆர்டர் பண்ணதை சாப்பிட்றணும். இந்த மீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் எதுவுமே போடாமல் அப்படியே ராவாக தான் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சாஸ், ஆயிலெலாம் ஊத்தல் நாட்டி கூட ஃபிஷ்ஷு வந்து ஃப்ரை பண்ணிட்டு சாப்பிட்டு பார்த்தா நல்ல ஒரு ஃப்ளேவரோட தான் இருக்கும். பிளெயினாக ராவாலாம் இருக்காது. அது கூட வேற என்ன ஃப்ளேவர் சேர்க்குறாங்கன்னு தெரியல, பட் நல்லா இருக்கும். இந்த அடுப்பு கல் போகுது பாருங்க, இதை தான் வந்து கொண்டு வந்து வைப்பாங்க. அந்த கிரில் பண்ணுற பிளேட் வந்து இங்கே உள்ளே கொண்டு போகிறாங்க பாருங்க. அதை க்ளீன் பண்ணிட்டு திரும்ப ஆயில் சீசனிங்லாம் பண்ணிவிட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கும் போதே நடுவில் ரொம்ப பிடிச்சிருச்சு, ரொம்ப கருகிருச்சு கல் அப்படின்னா நம்ம சொன்னோம்னா நம்மளுக்கு அடுப்பை வந்து மாற்றி கொடுப்பாங்க. அந்த கிரில் பிளேட்டை வந்து ஆக்சுவலி மாற்றி கொடுப்பாங்க. ஒரு மாதிரி ஃபுல்லாகிடுச்சு எங்களுக்கு. நாங்கள் எதுவும் வேஸ்ட் பண்ணல. இந்த ஆயிஸ்டர்லாம் எப்படி சாப்பிடுவாங்க அப்படிலாம் யோசிப்போம் நம்ம ஃபஸ்ட்டு. ஆனால் இதில் சாப்பிட நல்லா தான் இருக்கும், ஒன்றுமே தெரியாது. எதுவுமே ராவாலாம் இல்லை. நான் வந்து பீஃப் மட்டும் சாப்பிட மாட்டேன், மற்ற எல்லாமே சாப்பிடுவேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் எங்கள் ஆஃபீஸ் கண்டினியூ பண்ணோம். அப்புறம் வீக்கெண்டில் வந்து நாங்கள் ஃபேமிலி டேக்கு கேம் விளையாடலாம். என்ன மாதிரி கேம் அப்படின்னா ஒவ்வொருத்தரோட கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து எப்படி புரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டோம். Who is the most honest person in the family? Who lies the most in the family?
Who snores in the family? Who eats the most in the family? Who sleep the most in the family? Who dance well in the family? Who dress up well in the family? Who is the most boring person in the family? Who watches TV the most in the family? Who is the biggest drama king or queen in the family? Who keeps the house clean? ஏண்டா இது நியாயமாடா உனக்கு? ஏண்டா வெறும் வயித்துல இந்த மாதிரி போய் சொல்ற? ஃபஸ்ட்டு வந்து நைட்டு வந்து டிக்கெட் டு ரைடு விளையாண்டுட்டு படுக்கலாம் அப்படின்னானுங்க பசங்க. நாங்கள் டிக்கெட் டு ரைடு விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சு. முன்னாடிலாம் அடிக்கடி போர்ட் கேம்ஸ் விளையாடுவோம். சீக்வன்ஸ், மோனோபொலி, சைனீஸ் செக்கர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று விளையாடுவோம். இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு. டிக்கெட் டு ரைட்லாம் ஒரு காலத்தில் அப்படியே மனப்படமாக தெரியும். ஓகே, இதுலேருந்து இந்த ரூட்டா அப்படின்னு. இப்போ வந்து எனக்கு இதை பார்த்தா அந்த போர்டே புதுசாக இருக்க மாதிரி இருக்குது. ஐ திங்க் நாங்கள் இந்தியா போகிறதுக்கு முன்னாடி விளையாண்டது. ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி எந்த கார்டை, எந்த ரூட்ஸ் ஃபஸ்ட்டு போடுறதுல வேண்டாத ரூட்ஸ்லாம் வைக்கணும்ல, அது கூட எதை வைக்க வேண்டாம், எதை வச்சுக்கலான்னு பிளான் பண்ண முடியல. யூஸ்வலாக நான் நல்லா பிளான் பண்ணி விளையாடுவேன். நான் வந்து ஜெயிச்சிருவேன் மோஸ்ட்லி. அது எல்லாருக்குமே கொஞ்சம் காண்டாக இருக்கும் எங்கள் வீட்டில். இன்னைக்கு வந்து எனக்கே புரியல, நான் தேவையில்லாமல் ஒரு இடத்துலலாம் காயின் வச்சுட்டேன். அந்த சைடு ரூட்டே எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் அந்த இடத்துலலாம் காயின் வச்சுட்டேன். கேம் வேறு முடிஞ்சிருச்சு. ஆனால் எனக்கு ஒரு ரூட் கம்ப்ளீட்டே பண்ணலை. ஸோ அந்த தேவையெல்லாம் வச்ச அந்த 2 பிளாக் எடுத்து தேவையான ரூட்டில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னதும், நீ சீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. சரி ஓகே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். அப்புறம் கவுண்ட் பண்ணிவிட்டு விஜய் தான் ஜெயிச்சாங்க. விஜய் மோஸ்ட்லி ஜெயிக்கவே மாட்டாங்க. அதனால இன்னைக்கு ஓவர் பேச்சா இருந்தது வீட்டில். எனக்கு வராம எப்படி அவளுக்கு வரும்? நான் முடிச்சிட்டேன் அதோடி. அதுக்கப்புறம் நான் விளையாடாம நீங்களும் எப்படி விளையாட முடியும்? நீங்க ஒரு கார்டு எடுங்க. அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் கிடையாது. நீ எது வச்ச? அம்மா எது வச்சாங்க சொல்லு. சொல்ல மாட்டேன். உனக்கு ஒரு 17 பாயிண்ட் கிடையாது. இதுதான் நீ முடிக்கல. இந்த 2 ஏதாவது ஒண்ணுதான் இருக்கணும். மான்ட்ரியல் இதுதான். அதெல்லாம் கிடையாது. அதுதான் நான் அதான் எடுப்பேன். அது கிடையாது. அப்படின்னு எதுவும் சொல்லிட்டு நீ அதெல்லாம் முடியாது. சொல்ல மாட்டேன். அது கிடையாது. அதெல்லாம் கிடையாது. அவ்வளவுதான். இதான் வச்சாங்க. எது? ஆமா, அது இந்த 2ஆ? சரி, அந்த 2 எடுத்துரு. இந்த 2 இங்க வச்சாங்க. இங்க இருந்து 2 இங்க வச்சேன், அவ்வளவுதான். அதெல்லாம் கிடையாது. போ, அதெல்லாம் கிடையாது. நான் கலக்கு. அம்மா ஃப்ராட் பண்ண கூடாது. சும்மா ஃப்ராட் பண்ணுது அம்மா. அழுக மாட்டான், மாத்தி விட்டுருவான். மாத்தி விட்டானா கண்டுபிடிச்சிட்டோம்னு அழுதுருவான். 18 33 40 42 44 46 50 60 60 எங்க 60 தானா கத்து? அட இங்க இருக்குடா. நீ தப்பா பார்த்துட்டு போலாம். சிகாகோ, நியூ ஆர்லின்ஸ். அது பண்ணிட்டானா? சிகாகோ எங்க இருக்கு? அங்க இருக்கும் மேல எங்கேயாவது. இங்க வா, முடிச்சிட்டான். நியூ ஆர்லின்ஸ் எங்க இருக்கு? கீழ இருக்கு. ஸோ அதை முடிச்சுட்டு எங்களோட ஃபேமிலி டே வீக்கெண்ட் முடிஞ்சிச்சுங்க. அதோட நாங்கள் படுத்து நாளைக்கு காலையில் ரொம்ப நாள் இப்போ ஸ்கூல் போகாதனால நாளைக்கு வர சீக்கிரம் எழுந்திரிச்சு எல்லாம் பேக் டு நார்மல் வரதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால இன்னைக்கு சீக்கிரமே படுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் தூங்கிட்டோம்.